حي على الفلاح. குறியவர்களே ஃபில் புகாரி இமாம் புகாரி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்கிறார்கள், அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாக, லா தசுப்பு அஸ்ஹாபி, மிக முக்கியமான ஹதீஸ், லா தசுப்பு அஸ்ஹாபி, என் தோழர்களை நீங்கள் ஏசாதீர்கள், என் தோழர்களை நீங்கள் ஏசாதீர்கள், என் தோழர்களை நீங்கள் ஏசாதீர்கள். ஏன் அல்லாஹ்வுடைய தூதரே, فَلَوْ أَنَّ أَحَدَكُمْ أَنْفَقَ مِثْلَ أُحُدٍ ذَهَبَ مَا بَلَغَ مُدَّ أَحَدِهِمْ وَلَا نَصِيفًا, என்னுடைய தோழர்கள் ஒரு கரமளவு அல்லது 2 கரமளவு தர்மம் செய்வது நீங்கள் உஹது மலையளவு தர்மம் செய்தாலும் ஈடாகாது. என்னுடைய தோழர்கள் 1 கையளவு 2 கையளவு அல்லது அதில் பாதி அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக கொடுப்பதும் நீங்கள் உஹது மலையளவு தங்கத்தை கொடுத்தாலும் சரி அதற்கு ஈடாகாது. ஏன்? அவர்களுடைய தக்குவா அவ்வளவு உயரமானது, அவர்களுடைய இஹ்லாஸ் அவ்வளவு உயரமானது, அவர்கள் உள்ளத்திலே கொண்டிருந்த மறுமையின் நம்பிக்கை அவ்வளவு ஆழமானது. அந்த ஈமானை, அந்த தக்குவாவை, அந்த இஹ்லாஸை, அந்த இல்மை எவ்வளவு போட்டி போட்டாலும் சரி, தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய தூதருக்கு பின்னால் அவர்கள் 1 நிமிடம் நின்ற நன்மையை உலகத்திலே யாரும் அடைய முடியாது. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், லா தசுப்பு அஸ்ஹாப முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதருடைய தோழர்களை நீங்கள் ஏசாதீர்கள். ஏன்? ஃபல முகாமு அஹதிஹிம் சாஅத்தன் கைரும் மின் அமலி அஹதிக்கும் உம்ரு, மின் அமலி அஹதிக்கும் உம்ரு. அவருடைய அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தோழர் இப்னு உமர் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய தோழரை ஏசாதீர்கள், நீங்கள் வாழ்நாள் முழுக்க அமல் செய்தாலும் சரி, நீங்கள் வாழ்நாள் முழுக்க அமல் செய்தாலும் சரி, அந்த அமலை கொண்டு வாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்கு அருகிலே பின்னால் இருக்கக்கூடிய ஒரு தோழரின் அந்த அமலுக்கு பின்னால் நின்ற அந்த அமலுக்கு ஈடாகாது. நீங்கள் வாழ்நாள் முழுக்க அமல் செய்தாலும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு பின்னால் நின்ற அந்த அமலுக்கு நீங்கள் செய்யக்கூடிய அமல்கள் ஈடாகாது. கண்ணியத்துக்குரியவர்களே, இன்னும் குர்ஆன் ஹதீஸிலே சஹாபாக்களுடைய சிறப்புகளை அடுக்கிக் கொண்டே போகலாம். மன்ஹுமுஸ் சஹாபா, இந்த சஹாபாக்கள் யார் இந்த சஹாபாக்கள்? இவர்கள் எப்படி அல்லாஹ்வுடைய தூதருக்கு சஹாபாக்களாக மாற முடியும்? நம் ஹாஃபில் இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லாஹ் தங்களுடைய புத்தகமான இசாபா என்ற புத்தகத்திலே கூறுகிறார்கள், சஹாபாக்கள் யார்? மனிஜ்தமஅ பின் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்திலே வாழ்ந்து, அவுரா அல்லாஹ்வுடைய தூதரை நேரடியாக பார்த்து, முஃமினம் பிஹி அந்த தூதரை ஈமான் கொண்டு, வமாத அலா தாலிக் அதே நிலையிலேயே மரணமானவர்கள் தான் சஹாபாக்கள். என்னவெல்லாம்? அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்திலே வாழ்ந்திருக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்திருக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதரோடு ஈமான் கொண்டிருக்க வேண்டும், அந்த ஈமானிலேயே மரணித்திருக்க வேண்டும். இவர்கள்தான் சஹாபாக்கள். இந்த பட்டியலில் யாரெல்லாம் வருவார்களோ அவர்கள் எல்லோரும் நபித்தோழர்கள். ஒருவர் அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்தார், அவர் நபித்தோழராக மாற முடியுமா? முடியாது. அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்தார், ஈமான் கொண்டார், ஆனால் அவருடைய மரணத்திற்கு முன்னால் இஸ்லாமை விட்டு வெளியேறிவிட்டார், இவர் நபித்தோழரா? இல்லை. அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்திலே வாழ்ந்தார், அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்தார், அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்திலேயே இஸ்லாமை விட்டு வெளியே சென்றார், ஆனால் மரணத்திற்கு முன்னால் மறுபடியும் இஸ்லாமை நோக்கி திரும்பி வந்து விட்டார், இவர் நபித்தோழரா? அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்தார், அல்லாஹ்வுடைய தூதரை ஈமான் கொண்டார், ஆனால் இஸ்லாமை விட்டு வெளியேறிவிட்டார், அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்திற்கு பின்னால் ஈமானை ஏற்று வந்தார், இவர் நபித்தோழரா? ஆம், நபித்தோழர் தான். கண்ணியத்துக்குரியவர்களே, ஒரு சஹாபி இருக்கிறார், அந்த சஹாபாக்கள் அனைவரும் மீண்டும் சஹாபாக்களுடைய அந்தஸ்தில் தான் அங்கீகரித்தார்கள். இஸ்லாமை விட்டு வெளியே சென்றார், மீண்டும் அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்திற்கு பிறகு இஸ்லாமிலே வந்தார். ஏன்? அவர் முன்னால் அவருடைய ஈமான் அங்கீகரிக்கப்பட்டிருந்தது, அது மறுக்கப்பட்டது. மீண்டும் அதே தரத்தை அவர் ஈமானை கொண்டு அடைந்தார், அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்த காரணத்தால். கண்ணியத்துக்குரியவர்களே, இவர்கள்தான் நபித்தோழர்கள். இவர்களுடைய பட்டியல் என்ன? இதில் எத்தனை சஹாபாக்கள் இருக்கிறார்கள்? இவர்கள் எல்லோருடைய பெயரையும் சொல்ல முடியுமா? இவர்களுடைய எல்லோருடைய தன்மையும் வர்ணிக்க முடியுமா? இவர்கள் என்ன தியாகம் செய்தார்கள், இவர் என்ன தியாகம் செய்தார், இவர் என்ன தியாகம் செய்தார்,
என்று ஒவ்வொரு நபித்தோழருடைய பட்டியலையும் கூறும் அளவிற்கு அவர்களுடைய வரலாறுகள் இருக்கிறதா என்றால் ஆம் கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் அந்த வரலாறுகளை பாதுகாத்திருக்கிறான். அந்த சஹாபாக்களை பற்றி யார் படிக்க வேண்டும் என்றாலும் அவங்களுடைய வரலாறுகள் பாதுகாக்கப்பட்ட புத்தகமாக இன்னும் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த சஹாபாக்களை மறந்த சமூகமாகத்தான் நம்முடைய சமூகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த சஹாபாக்களுடைய சிறப்புகள் எமக்கு தெரியாது, அந்த சஹாபாக்களுடைய பெயர்கள் எமக்கு தெரியாது, அந்த சஹாபாக்களுக்கு அல்லாஹுடைய தூதர் கொடுத்த விசேஷமான சிறப்புகளுடைய பட்டியல் எமக்கு தெரியாது. அல்லாஹுடைய தூதர் 10 சஹாபாக்களுக்கு சொர்க்கம் உண்டு என்று சொன்னார்கள். அந்த 10 சஹாபாக்களுடைய பெயர்கள் இங்கே யாருக்காவது தெரியுமா? தெரியுமா? என் குடும்பத்திலே ஒருவர், என் குடும்பத்திலே 10 நபர்கள், 1000 நபர்கள், 100 நபர்கள் இருந்தாலும் அந்த வரலாற்றை அறிந்து வைத்திருக்கக்கூடிய முஸ்லிம் சமூகம், சஹாபாக்கள் எமக்கு முன்னோடிகள். அல்லாஹ் அவர்களை பற்றி குர்ஆனிலே சொல்லுகிறான். அதிலே 10 சஹாபாக்களுக்கு அல்லாஹுடைய தூதர் விசேஷமாக சொர்க்கம் கிடைக்கும் என்று சொன்னார்கள். அஷ்ரத்துல் முபஷரா, அந்த தோழர்களுடைய பெயர்கள் எமக்கு தெரியுமா? அல்லாஹுடைய தூதர் தனித்தனியாக சில சஹாபாக்களுக்கு பட்டம் கொடுத்தார்கள். அந்த பட்டம் யாருக்கு உரித்தானது என்று எமக்கு தெரியுமா? அமீனு ஹாதிஹில் உம்மா, இந்த சமூகத்துடைய அமீன், பொறுப்பாளி என்று அல்லாஹுடைய தூதர் ஒரு நபித்தோழருக்கு சொன்னார்கள். யார் அவர்? அபூ உபைதா. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தாவூதுடைய குரல் வளத்தை நீ பெற்றிருக்கிறாய் என்று ஒரு சஹாபியை பார்த்து சொன்னார்கள். யார் அவர்? கண்ணியத்துக்குரியவர்களை பாருங்கள், நம்முடைய நிலைமையை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். ஆம், அவர்களில் உள்ளவர் தான் அபூபக்கர் அஸ்-சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த சஹாபாக்களுடைய பட்டியலில் உள்ளவர் அபூபக்கர் அஸ்-சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு. அஃதலு மன் மஷா ஃபில் அர்தி பஅதல் அன்பியாஇ வர் ருசுல். நபிமார்கள் ரசூல்மார்களுக்கு பிறகு இந்த பூமியிலே அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்று நடந்த மிக முக்கியமான முதலாவது நபர் அபூபக்கர் அஸ்-சித்தீக். இவரின் சிறப்பை யாரும் அடைய முடியாது. நபிக்கு ரசூலுக்கு பிறகு, நபிமார்கள் ரசூல்மார்களுக்கு பிறகு இவருடைய சிறப்பை சஹாபாக்களில் கூட யாரும் அடைய முடியாது. கண்ணியத்துக்குரியவர்களே, சஹாபாக்களுடைய சமூகம் என்பது முன்னால் வாழ்ந்த நபியுடைய சமூகத்தை போன்று கிடையாது. அவர்களை விட உயர்வானவர்கள் சஹாபாக்கள். ஹவாரியீன்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமூகம், அவர்களோடு ஈமான் கொண்டவர்கள் அவர்களை விட உயர்வானவர்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தோழர்கள் அவர்களை விட உயர்வானவர்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவரோடு கப்பலிலே பயணம் செய்தவர்கள், அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக அவரை விட உறுதியானவர்கள், உயர்வானவர்கள் தான் நபி தோழர்கள். அவர்களிலும் உயர்வானவர் யார்? அபூபக்கர் அஸ்-சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு. இவருடைய தரத்தை யாரும் அடைய முடியாது. இவருக்கு முன்னால் யாரும் போட்டி போட முடியாது. உமர் இப்னு கத்தாப் ஒரு முறை சொன்னார்கள், இந்த அபூபக்கரை எதிலாவது நான் மிகைக்க வேண்டும், இந்த அபூபக்கரை எதிலாவது நான் மிகைக்க வேண்டும். எல்லா விஷயத்திலும் பங்கு கொள்கிறார். அல்லாஹ்வுடைய தூதரோடு இருக்கிறார், ஈமான் கொண்டார் முதல் தரத்திலே. அல்லாஹ்வுடைய தூதரை மிஅராஜுடைய பயணத்தை உண்மைப்படுத்தினார் முதல் தரத்திலே. ஹிஜ்ரத்தை மேற்கொண்டார் அல்லாஹ்வுடைய தூதரோடு. மதீனாவிலே எல்லா போர்க்களங்களிலும் அல்லாஹ்வுடைய தூதரோடு முதல் வரிசையிலே கலந்து கொண்டார். எப்படியாவது இந்த தபூக்குடைய யுத்தத்திலாவது அபூபக்கரை முந்த வேண்டும். ஆனால் யாருக்கும் இந்த போட்டி தெரியக்கூடாது. என்ன செய்ய வேண்டும்? என்னுடைய சொத்தில் பாதியை எடுத்துக்கொண்டு அல்லாஹ்வுடைய தூதரை சந்திக்க போகிறேன், இந்த போர்க்களத்திற்காக கொடுப்பதற்காக. கொடுக்க தயாரா? சொத்தின் பாதியை அல்லாஹ்வுடைய பாதைக்கு கொடுக்க தயாரா? ஒரு 100 திர்ஹம் கொடுத்தாலே ஏண்டா கொடுத்தோன்னு 1 மாசம் உட்கார்ந்து யோசிச்சுட்டு இருக்கிற அளவுக்கு தான் நம்முடைய ஈமான் இருக்கிறது. அல்லாஹ் பாதுகாப்பானாக. அல்லாஹ்வுடைய பாதையிலே கொடுக்கப்படக்கூடிய செல்வங்கள் நாளை மறுமையின் விளைநிலங்கள். மூமின்களே, அதை உணர்ந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய பாதைக்காக உமர் இப்னு கத்தாப் பாதி செல்வத்தை எடுத்து வருகிறார். எதற்காக? அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைந்து அபூபக்கரை விட அல்லாஹ்விடத்திலே சிறந்தவராக மாறிவிட வேண்டும் என்ற ஆசையில் வருகிறார். அல்லாஹ்வுடைய தூதரே, உமர், நான் பாதி செல்வத்தை கொடுக்கிறேன். ஆம் உமரே, உமக்கு முன்னால் அபூபக்கர் வந்தார், அவர் எல்லா செல்வத்தையும் கொடுத்து விட்டார். உமர் அவர்கள் சொன்னார்கள், அபூபக்கரை இதற்கு பிறகு முடிந்து விட்டது என்னுடைய வாய்ப்புகள், இதற்கு பிறகு அபூபக்கரை என்னால் மிகைக்க முடியாது. அல்லாஹ் அக்பர். அவ்வளவு சிறப்பு மிக்கவர்கள் அபூபக்கர் அஸ்-சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், லவ் உஸின ஈமானு அபீ பக்ரின் பில் ஈமானி அஹ்லில் அர்தி லரஜஹ பிஹிம். அபூபக்கர் அவர்களுடைய ஈமானையும்
இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லோரின் ஈமானையும் நிறுத்து பார்த்தால் அபூபக்கரின் ஈமான் அனைத்தையும் மிகைத்துவிடும். சுப்ஹானல்லாஹ். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லோருடைய ஈமானை ஒரு தட்டிலும் அபூபக்கருடைய ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஈமானை ஒரு தட்டில் வைத்தால் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஈமான் மிகைத்துவிடும் என்று உமர் இப்னு அல்-கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்கிறார்கள்.